ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் உடைய 4 மேஜர் பில்லர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்க குரு. வெல்கம் டு ஜி ஸ்கொயர். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையில அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டே ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸை வச்சு தான் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல 4 மேஜர் பில்லர்ஸ் அப்படி இல்லைன்னா 4 மேஜர் பிரின்சிபிள்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 4 மேஜர் பில்லர்ஸ் எது எது அப்படின்னா இந்த 4 டைப்ஸ், அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். இது 4 தான் வந்து த 4 மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஓகேவா? சரி, பில்லர்ஸ்னா என்ன? ஒரு தூண், எதையோ ஒன்று வந்து தாங்கி பிடிச்சிருக்கிறதா வந்து நம்ம ஒரு தூண்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டையே கிட்டத்தட்ட 99% தாங்கி பிடிச்சிருக்குது எது அப்படின்னா இந்த 4 பிரின்சிபல்ஸ் தான். சரியா? இந்த 4 பிரின்சிபல்ஸ் தான் தாங்கி பிடிச்சிருக்கு. அது எப்படின்ட்டு நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல அப்படியே ஒன்னொன்னுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றப்ப அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது ஏன் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்றோம் அப்படின்னா, these principle helps us to build maintainable and reusable code. நல்லா பார்த்துக்கோங்க. என்னது? These principle help us to build maintainable and reusable code. ஒரு நல்ல மெயின்டைனபிள் கோட் அண்ட் ஆல்சோ ஏ ரீயூசபிள் கோட். எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ நம்ம அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் நம்ம அந்த கோடை எழுதினா போதும், திரும்ப திரும்ப நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நமக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? பை ஆர்கனைசிங் டேட்டா அண்ட் பிஹேவியர். சரியா? ஆர்கனைசிங் டேட்டாங்கிறது நம்ம அந்த கோட்ல அந்த ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா. அண்ட் பிஹேவியர்னா அந்த டேட்டாவுடைய அட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன்ஸ் கூட சொல்லலாம். ஓகேவா? அந்த டேட்டாவுடைய அட்ரிபியூட்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டேட்டாவையும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸையும், ஓகேவா, டேட்டாவையும் அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸையும் என்ன பண்ணுது? ஆர்கனைஸ் பண்ணுது. அப்படி ஆர்கனைஸ் பண்றது மூலியமா நம்மளால மெயின்டைனபிள் அண்ட் ரீயூசபிள் கோட் வந்து எழுத முடியுது. அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ஆர்கனைஸ்டு இன்டு ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற இந்த 2 கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா அண்ட் தென் அந்த டேட்டாவை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த டேட்டாவுடைய பிஹேவியர்ஸ், ஓகேவா, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்றது மூலியமா நம்மளால மெயின்டைனபிள் அண்ட் ரீயூசபிள் கோட்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இது அச்சீவ் பண்றதுக்கு என்ன ரீசன்? இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, ஸோ ஒரு நல்ல டெவலப்பர், ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோடு எழுதும் போதே மெயின்டைனபிள் கோடா கேட்பாங்க. சரியா? நீங்க கம்பெனி சைட்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராமிங் கோடு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல மெயின்டைனபிள் ஸ்கேலபிள் கோடா இருக்கா, ரீயூசபிள் கோடா இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சரியா? நம்ம அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேரியபிளோட நேம்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிளாங்க் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ நல்ல மெயின்டைனபிள் கோட் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து எல்லாராலையுமே படிக்க முடியணும், ஈஸியாக எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருக்கணும், ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி அந்த கோடு வந்து எழுதப்பட்டிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கோட் அண்ட் ரீயூசபிள் கோட்ஸை வந்து எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் த 4 மேஜர் பில்லர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். நம்ம ஃபர்தராக ஃபியூச்சரில் என்ன ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணாலும் சரி, என்ன ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணாலும் சரி, இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நீ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் சரி அந்த இடத்துல வந்து உங்க ப்ராஜெக்ட்ல ஒரு மேஜர் ரோல் வந்து கண்டிப்பா ப்ளே பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் இல்லாம 99% ஆஃப் தி ப்ராஜெக்ட் நம்மளால பண்ணவே முடியாது. சரியா? ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பில்லர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, திஸ் ஒர்க்ஸ் டுகெதர் டு எனேபிள் டெவலப்பர்ஸ். திஸ் ஒர்க்ஸ் டுகெதர் டு எனேபிள் டெவலப்பர்ஸ் டு கிரியேட் காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட இந்த எல்லா பிரின்சிபலையும் நம்ம யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண முடியும். பை சிம்பிளிஃபையிங் அண்ட் ஆர்கனைசிங் கோட் இன்டு மேனேஜபிள் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே சொன்னது தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணி கோட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்மளால மேனேஜபிள் யூனிட்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதை வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸாக நம்ம பிரித்து வந்து அதுக்கு கோடு எழுதுவோம். அண்ட் அந்த 10 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸை வந்து நம்ம கடைசியாக
மெர்ஜ் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி மெர்ஜ் பண்ணாதான் ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மேனேஜபிள் யூனிட்ஸாக வந்து பிரித்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த 4 மேஜர் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோடைய 4 மேஜர் பிரின்சிபிள்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோடைய 4 மேஜர் பில்லர்ஸ் அண்டு இதெல்லாம் தான் வந்து இந்த பில்லர்ஸை யூஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். சரியா? ஸோ ஃபர்தராக ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த ஒவ்வொரு பில்லரும் எப்படி எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதை எப்படி எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.